அருமையானவர்களே, நீங்கள் நல்ல ஒரு வேலையில இருந்தால், நல்ல ஸ்தானத்திலே இருந்தால், அந்தந்த ஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு உங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவரை பற்றி சொல்லுங்கள். அவருடைய அற்புதத்தை பற்றி சொல்லுங்கள். அவருடைய சிலுவை மரணத்தை பற்றி சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை பற்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களுடைய பெயர்களை இன்னும் உயர்த்தவும், இன்னும் ஆசீர்வதிக்கவும், இன்னும் கனப்படுத்தவும் ஆண்டவர் இந்த ஊழியங்களை செய்யும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இப்படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்ற வசனத்தின்படி தொழில்களில பலப்படுத்துகிற தேவன், நிந்தலையிலும் அவமானத்திலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன், கெட்ட பெயராய் இருந்த நம்முடைய பெயரை மாற்றி எழுதும்படி, ஊழியம் செய்யும்படி பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுங்கள். கடைசியாக ஒரே ஒரு ஆலோசனை, நீங்கள் கர்த்தரால் பலப்படுத்தப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவருக்குள்ளாக இருக்க வேண்டும். டெய்லி வேதம் வாசித்து ஜெபித்து உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து பாருங்கள். ஏனென்றால் இயேசு உங்களுக்காக இரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரிடத்திலே அடைக்கலம் புகுந்த ஒரு மனுஷனும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.